ஒரு விஷயம் முடியுமா முடியாதான்றத நம்ம முடிவு பண்ணக்கூடாது. நான் கண்டிப்பா ஆவேன், ஏன்னா என்னால அது முடியும். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு கேமிங் சிவா சேனல். ஸோ இந்த வீடியோவில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஸ்டார்ட் பண்ண RCPL 2011 சீரிஸோட ரெண்டாவது மேட்ச் வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கி ப்ளே பண்ண போகிறோம். அண்ட் இந்த மேட்ச்சை வந்து பார்த்திங்கன்னா நம்ம பஞ்சாப் கிங்ஸ்க்கு அகேன்ஸ்டாக தான் ப்ளே பண்ண போகிறோம். ஸோ அதுவும் நம்மளுடைய ஹோம் கிரவுண்டான சென்னையில். நம்மளுடைய ஃபஸ்ட்டு மேட்ச் நம்ம சென்னையில் தான் ப்ளே பண்ணோம். அண்ட் இப்போ வர இந்த செகண்ட் மேட்ச் பஞ்சாப் கூட. ஸோ இதையும் நம்ம வந்து பார்த்திங்கன்னா சென்னையில் தான் ப்ளே பண்ண போகிறோம். இங்கே டாஸ் போய்கிட்டு இருக்கு. அண்ட் வின் பண்ணது யாருன்னு வந்து பார்த்திங்கன்னா பஞ்சாப் தான் வின் பண்ணியிருக்காங்க. ஸோ நாங்கள் ஃபஸ்ட்டு பேட்டிங் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. எனிவே நம்ம தான் ஃபஸ்ட்டு பவுலிங் போட போகிறோம். இங்கே வந்து பார்த்திங்கன்னா பஞ்சாப் கிங்ஸ்க்கு கில்கிறிஸ்ட் கேப்டன்சி பண்ணிக்கிட்டு இருக்காரு. அண்ட் இந்த பக்கம் சென்னைக்கு மகேந்திர சிங் தோனி கேப்டன்சி பண்ணிக்கிட்டு இருக்காரு. எஸ், ஃபஸ்ட் மேட்ச் வந்து பார்த்திங்கன்னா ஈஸியாக வின் பண்ணிட்டோம். ஸோ செகண்ட் மேட்ச் எப்படி போக போகுதுன்னு தெரியல. இங்கே ஃபஸ்ட் இன்னிங்ஸ் ப்ளே பண்ணுறதுக்கு பேட்ஸ்மேன் 2 பேரும் வந்துக்கிட்டு இருக்காங்க. ஸோ கில்கிறிஸ்ட் வந்திருக்காரு. எனவே எங்கள் ஃபர்ஸ்ட் பால் சிஎஸ்கே கிட்டேருந்து ஃபஸ்ட்டு பாலே ஒயிட்டோட ஸ்டார்ட் பண்ணிக்கிட்டு இருக்கோம். இட்ஸ் ஓகே. ஃபஸ்ட் பால் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஒயிட்டுக்கு வந்திருக்கு. ஸோ அதனால் நம்ம ஃபஸ்ட் பாலை வந்து பார்த்திங்கன்னா அகெயின் போட போகிறோம். இங்கே ஃபஸ்ட் பால் ஆஃப் சைடில் தான் அடிச்சிருக்காரு, நேராக ஃபீல்டர்கிட்ட. எனவே ஒரு டாட் பால். ஸோ நம்ம பவுலிங் போட்டதே கிடையாதுங்க இது வரைக்கும். இந்த ஒரு 5 ஓவர் அப்படின்றதுனால தான் இதில் நம்ம பவுலிங்கே போடுறோம். எனிவே இங்கே ஒரு பவுண்ட்ரி கிடச்சிருக்கு. ஸோ ஃபர்ஸ்ட் பவுண்ட்ரி ஃபார் பஞ்சாப். ஸோ அகைன் தூக்கி தான் அடிக்க பார்த்துருக்காங்க, பட் நேராக மேலேங்க. ஸோ கீழே யாருமே இல்லை. அண்ட் மிஸ்ஃபீல்டு. ஸோ இன்னும் ஒரு ரன் ஓட பார்த்துருக்காங்க. ஓகே எக்ஸ்ட்ரா ஒரு ரன். இங்கே 4வது பால் வந்தாச்சு. 7 ரன் அடிச்சிருக்காங்க இப்போ வரைக்கும். ஸோ அகைன் தூக்கி அடிக்க தாங்க பார்த்துருக்காரு, பட் மிடானில் கேட்ச், செம்ம கேட்சுங்க. ஸோ ஃபஸ்ட்டு ஓவரில் ஒரு பெரிய பிரேக் த்ரூ எடுத்து கொடுத்துருக்கோம். அகைன் வந்து பார்த்திங்கன்னா அடிக்கலாம் பார்க்கல. ஸோ டிஃபென்ஸ் தான் பண்ணுறாங்க. எனவே ஒரு சிங்கிள் தான் கிடச்சிருக்கு. இந்த 2 ஓவர் வந்து பார்த்திங்கன்னா கரெக்டாக போட்டோன்னா பரவாயில்லாமல் இருக்கும். ஸோ அகைன் ஒரு விக்கெட்டான்னு பார்க்கணும். இங்கே ஸ்ட்ரெயிட்டாக காலில் வாங்கியிருக்காரு. எஸ், அம்பையர் கையை தூக்கியிருக்காரு. எனிவே பட் இருந்தாலும் வந்து பார்த்திங்கன்னா இவங்க டிஆர்எஸ்க்கு போவாங்களான்னு தெரியல, வெயிட் பண்ணி பார்க்கணும். ஏன்னா கில்கிறிஸ்ட் அவருக்கு தான் வந்து பார்த்திங்கன்னா காலில் பட்டிருக்கு. ஸோ அவர் ரிவ்யூ எடுப்பாங்களான்னு வெயிட் பண்ணி பார்க்கணும். எனிவே இங்கே ரிவ்யூ எடுக்கலை. ஸோ நம்ம வந்து பார்த்திங்கன்னா 2வது விக்கெட் எடுத்திருக்கோம் இங்கே இந்த மேட்ச்சில். அண்ட் இங்கே தினேஷ் கார்த்திக் உள்ளே வந்திருக்காரு. ஸோ வந்த உடனே மடக்கி அடிச்சிருக்காரு உடம்ப. ஸோ ஒரு பவுண்ட்ரி. வந்த உடனே வந்து பார்த்திங்கன்னா அட்டாக் பண்ண தான் பார்த்துக்கிட்டு இருக்காரு தினேஷ் கார்த்திக். இந்த பக்கம் எஸ் மார்ஷ். ஸோ இவர்கிட்டேருந்து ஒரு பவுண்ட்ரி. ஈஸி ஷாட்டுங்க. அந்த பக்கம் அஸ்வினால் எவ்வளோ ஓடினாலும் தடுக்க முடியாது. ஆல்பி மார்க்கல் ஸோ உள்ளே வந்திருக்காரு பவுலிங் போட. அண்ட் வந்த முதல் பாலே 6, பெரிய 6ங்க, அதுவும் தினேஷ் கார்த்திக் பேட்லேருந்து. செம்ம ஷாட்டு. ஸோ டீம் ஸ்கோரும் 26 போயாச்சு அவங்க. அகெயின் அதே மாதிரி தாங்க அடிக்க பார்த்துருக்காங்க பின்னாடி. ஸோ இந்த வாட்டி வேறு ஒருத்தர் இருக்கார். ஸோ இருந்தாலும் அவரால் தடுக்க முடியலை. ஓகே, 2 பால் 2 பவுண்ட்ரி. எஸ், 3வது பால் அடிக்க தான் பார்த்துருக்காங்க, பட் நேராக ஃபீல்டர் இருக்காங்க. எஸ், கப்புள் ஆஃப் ரன்ஸ் தான். ஓகே, இந்த ஓவரை ஒரு பெரிய ஓவராக மாற்றிக்கிட்டு இருக்காங்க இங்கே இவங்க. இன்னும் வந்து பார்த்திங்கன்னா 3 ஓவர் கரெக்டாக போடணும். சொல்லும் போதே ஒரு விக்கெட்டுங்க, பெரிய விக்கெட்டு. ஸோ தினேஷ் கார்த்திக் செம்மையாக அடிச்சுக்கிட்டு இருந்தார், அவர் அவுட் ஆயிருக்காரு. இங்கே ஒரு டாப் எட்ஜி இருந்தாலும் பவுண்ட்ரி கிடச்சிருக்கு. லக்கி பவுண்ட்ரிங்க, லேட்டாக தான் அடித்தாங்க, பட் இருந்தாலும் ரிசல்ட் அவங்களுக்கு பாசிட்டிவாக வந்திருக்கு. இங்கே அஸ்வின் அட்டாக்குள்ளே வந்திருக்காரு. ஸோ ஃபர்ஸ்ட் பால் ஒரு சிங்கிள். எஸ், குயிக் ரன்னிங். இங்கே மிஸ்ஃபீல்டுங்க, பட் இருந்தாலும் இவங்க ரன்னு ஓடலை. நமக்கு நல்ல விஷயந்தான். இங்கே 39 ரனில் இருக்காங்க பஞ்சாபு. ஸோ இந்த பால் திரும்பவும் தொட்டு தாங்க பார்த்துருக்காரு. பால் ஸ்ட்ரெயிட்டாக பின்னாடி போயிருக்கு. பவுண்ட்ரி கிடைக்க சான்ஸ் இல்லைங்க, கம்மி தான். ஃபீல்டர் தடுத்துட்டாங்க அங்கே. ஓகே, சிங்கிள் மட்டும்தான், ஒன்றும் பிரச்சனை இல்லை. இன்னும் 2 பால் இருக்குது ஸ்பின்னரு. ஸோ அகைன் ஒரு டாட் பால், பரவாயில்ல. அஸ்வின் வச்சு போட்டு அடிக்க மாட்டுறாங்க. எனிவே லாஸ்ட் ஓவர் போல் பிராவோ வந்திருக்காரு. ஸோ வந்த ஃபஸ்ட்டு பாலே வந்து பார்த்திங்கன்னா ஒரு டாட் தானா இல்லை சிங்கிள் கிடைக்கும். ஓகே, பரவாயில்ல. ஷாட்டுக்கு எதுவும் ட்ரை பண்ணல, அது வரைக்கும் ஹாப்பி தான். டீம் ஸ்கோர் வந்து பார்த்திங்கன்னா இப்போ 45ல் இருக்காங்க. ஸோ இங்கே ஒரு ஷாட்டுங்க ஆஃப் சைடில். ஸோ அந்த பக்கம் யாருமே இல்லை. ஸோ இன்னும் ஒரு பவுண்ட்ரி. அண்ட் இந்த ஒரு பவுண்ட்ரியோட வந்து பார்த்திங்கன்னா பஞ்சாப் 49 ரனுக்கு மூவ் ஆகுறாங்க. ஸோ இன்னும் 3 பால் இருக்குது இந்த ஒரு இன்னிங்ஸில். அதில் ஒரு பால் வந்து பார்த்திங்கன்னா 6க்கு போயிருக்கு. ஓகே, செம்ம ஷாட்டு, 6. ஸோ இன்னும் வந்து பார்த்திங்கன்னா 2 பால் இருக்குது. எவ்வளோ ரன் அவங்களால ஸ்கோர் பண்ண முடியும்னு தெரியல. எனிவே ஒரு சிங்கிள் தான் நினைக்கிறேன். ஆமாங்க, இல்லை மிஸ்ஃபீல்டு. எஸ், பவுண்ட்ரி போகலை, பட் இருந்தாலும் ஒரு சிங்கிள் எக்ஸ்ட்ரா கிடச்சிருக்கு. ஓகே, 57ல் இருக்காங்க பஞ்சாப். ஸோ இன்னும் ஒரு பால் இருக்குது. எனிவே ஷார்ட் பவுண்ட்ரி கிடைக்குமா இல்லை 6 கிடைக்குமா இல்லை சிங்கிள் தான் கிடைக்குமான்னு வெயிட் பண்ணி பார்க்கணும். இல்லை ப்ரோ, கிரவுண்ட் ஷாட் தான். ஸோ கப்புள் ஆஃப் ரன்ஸ் தான் கிடைக்கும். ஏன்னா அங்கே பிளேயர் ஸ்டாப் பண்ணிட்டாரு பாலை. ஓகே, இங்கே வந்து பார்த்திங்கன்னா பஞ்சாப் அவங்களோட ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸை ஓரளவுக்கு நல்லா தான் ப்ளே பண்ணியிருக்காங்க. ஏன்னா 59 ரன் அடிச்சிருக்காங்க. 5 ஓவருக்கு 59ன்றது ஹை ஸ்கோர் தான். ஸோ சென்னை சூப்பர் கிங்ஸ் இந்த 2வது மேட்சை வின் பண்ணுறதுக்கு நம்ம வந்து பார்த்திங்கன்னா 60 ரன் அடிக்கணும்.
செகண்ட் இன்னிங்ஸில் வெயிட் பண்ணி பார்க்கலாம் அடிக்க முடியுமா இல்லையான்ட்டு. இங்கே மைக்கேல் ஹசியான் முரளி விஜய் செகண்ட் இன்னிங்ஸ் ஓப்பன் பண்ணுறதுக்கு வந்துக்கிட்டு இருக்காங்க. இங்கே ஃபர்ஸ்ட் பால் நாயர்கிட்ட இருந்து. ஸோ எனிவே ஃபஸ்ட்டு பால் அட்டாக் பண்ணி தான் ஆட பார்த்துருக்காங்க. ஒரு பவுண்ட்ரிங்க. ஸோ ஈஸி ஷாட். நம்ம பவர் பிளே ஃபஸ்ட்டு 2 ஓவர் அடிக்க பார்க்கணும். நம்ம வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஒரு சீரியஸை சீக்கிரம் கம்ப்ளீட் பண்ணிட்டு அடுத்த சீரியஸ்க்கு போகணும். ஏன்னா அடுத்து ஒரு பெரிய சீரியஸ் பிளான் பண்ணி வச்சுருக்கேன். ஓகே வெயிட் பண்ணி பார்க்கலாம். இந்த மேட்ச் வந்து நல்லா தான் போய்கிட்டு இருக்கு. இங்கே தூக்கி அடிக்க பார்த்துருக்காரு மைக்கேல் ஹசி. ஸோ 2 பாலுமே அட்டாக் பண்ணி தான் ஆட பார்த்தாரு. ஒரு பவுண்ட்ரி கிடச்சிது. அண்ட் இங்கே அவருடைய விக்கெட் இழந்திருக்காரு சென்னைக்கு. ஓகே இங்கே சுரேஷ் ரெய்னா உள்ளே வந்தார். வந்த 2வது பாலே பவுண்ட்ரி காமிச்சிருக்காரு. செம்ம ஷாட்டு. ஸோ முரளி விஜய் ஸ்ட்ரைக்கில் இருக்காங்க. ஸோ 2வது ஓவர் வந்தாச்சு. ஆஃப் சைடில் பெரிய ஷாட்டா? எஸ் பெரிய ஷாட்டு தான் போயிருக்கு. பவுண்ட்ரிங்க. இல்லை 6 போகும்னு எதிர்பார்த்தேன் அதை. பட் ஸ்டில் பவுண்ட்ரி கிடச்சிருக்கு. ஸோ இங்கே திரும்பவும் ஒரு ஷாட் ஆஃப் சைடில் தூக்கி அடிக்க தான் பார்த்துருக்காரு. பட் பேட்டில் வந்து பார்த்தீங்கன்னா சரியாக மீட் ஆகலை. ஸோ கொஞ்சம் ஏர்லியாக பட்டுருச்சு. இங்கே பத்ரிநாத் வந்து பார்த்தீங்கன்னா உள்ளே வந்திருக்காரு. ஸோ வந்த உடனே வந்து பார்த்தீங்கன்னா பாலில் வெளில அமிச்சிருக்காரு. பவுண்ட்ரி கிடைக்கும் அவருக்கு. ஃபர்ஸ்ட் பவுண்ட்ரி அவருக்கு இந்த மேட்ச்சில். ஓகே செம்மையாக தான் போய்கிட்டு இருக்கு மேட்ச்சு. இன்னும் 2 ஓவர் கூட முடியலை. 20 ரன் அடிச்சிட்டோம். அண்ட் அகைன் தூக்கி அடிக்க தான் பார்த்துருக்கோம். பட் இந்த டைம் 6 கிடைக்குங்க. செம்ம ஷாட்டு. பேட்டில் பட்ட உடனே தெரிஞ்சது. அந்த சவுண்ட்லேயே தெரியுதுங்க 6ன்னு. இங்கே ஒரு ரிவர்ஸ் வைப்புக்கு தான் போயிருக்கோம். எஸ் பவுண்ட்ரி கிடச்சிருக்கு. 3rd ஓவரில் ஃபர்ஸ்ட் பால் பவுண்ட்ரி. ஸோ சாவுலா நல்லா தான் போட்டுக்கிட்டு இருக்காரு ஸ்பின்னரு. பட் நம்ம அட்டாக் பண்ணி தான் அடிச்சுக்கிட்டு இருக்கோம். இங்கே நேராக ஃபில்லர் கிட்டாங்க. ஸோ சிங்கிள் மட்டும்தான். எனிவே இன்னும் 26 ரன் அடிக்கணும். இங்கே 3வது ஓவர் முடிய போது. இன்னும் 2 பால் தான் இருக்குது. இங்கே ஆஃப் சைடில் ஒரு ஷாட்டு பவுண்ட்ரி கிடைக்கும். செம்ம ஷாட்டு. ஸ்பீடாக போகுது பால். ஓகே நம்ம வந்து பார்த்தீங்கன்னா மேட்சை முக்கால்வாசி முடிச்சிட்டோம். ஸோ இன்னும் 2 ஓவர் தான் இருக்குது. அண்ட் இங்கே ஒரு ஷாட்டுக்கு ட்ரை பண்ணோம். நேராக ஸ்டெம்பில் பட்டிருக்குங்க பால். ஸோ ஸ்பின்னர் வந்தார். ஸோ வந்து அவருடைய வேலையை சரியாக பண்ணியிருக்காரு. அண்ட் இங்கே பஞ்சாப் வந்து பார்த்தீங்கன்னா 3வது விக்கெட்டை எடுத்திருக்காங்க. ஸோ நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா அடிக்க தான் பார்க்குறோம். பட் நேராக ஃபீல்டர் கிட்ட தான் போய்கிட்டு இருக்கு. இன்னும் 2 ஓவர் இருக்குங்க. நம்ம வந்து பார்த்தீங்கன்னா 20 ரன் தான் அடிக்கணும். ஸோ ஈஸியாக தான் இருக்கும்னு நினைக்கிறேன். வெயிட் பண்ணி பார்க்கலாம். ஓவருக்கு 10 ரன் அடித்தா கூட ஓகே. பட் சிங்கிள் தான் ஓட முடியுது. தூக்கி அடித்தா வந்து பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரெயிட்டாக கைக்கு போகுது. ஆஃப் சைடில் ஒரு பால் ஸ்பின்னர் தான் போட்டாங்கன்னு அடிக்க பார்த்தோம். பட் நேராக கையில் போய் விழுந்திருக்கு. 4வது விக்கெட் இழந்திருக்கும். சுரேஷ் ரெய்னா காலிங்க. ஸோ மகேந்திர சிங் தோனி உள்ளே வந்திருக்காரு. எனிவே அகைன் ஒரு ஷாட்டு தான். சிங்கிளா? இல்லை பவுண்ட்ரி ப்ரோ. செம்ம ஷாட்டு. ஸோ நான் சும்மா தான் தொட்டேன் அந்த பாலை. ஸ்ட்ரைட்டாக பவுண்ட்ரி போயிருக்கு. அடிக்க தான் பார்த்தோம். பட் நேராக மூஞ்சில் பட்டிருக்குங்க பால். ஓகே இன்னும் 5 பால் தான் இருக்குது. நமக்கு தேவையான ரன் வந்து பார்த்தீங்கன்னா 14. அதில் ஒரு 4 வந்திருக்கு. ஸ்டில் இன்னும் 4 பால் இருக்குது. நம்ம தேவை 10 ரன்னு. எஸ் இன்னும் ஒரு பவுண்ட்ரி. பேக் டு பேக் ஷாட்ஸ் வந்துக்கிட்டு இருக்கு இங்கே மார்க்கல் கிட்டேருந்து. இன்னும் இந்த மேட்ச் ஜெயிக்க 6 ரன் தேவை. ஸோ ஷார்ட் பால் ஈஸி ஷாட்டுங்க. ஸோ தூக்கி அடிக்க தான் பார்த்துருக்கோம். 6 கிடைக்குமா? இல்லை ப்ரோ பவுண்ட்ரி தான். ஸோ 1 பவுன்ஸ் பவுண்ட்ரி. ஸோ இன்னும் 2 பால் இருக்குது. 2 ரன் அடித்தா வின்னு. அகைன் அடிச்சுட்டு ஓட பார்த்துருக்கோம். சிங்கிள் போதும். இல்லை 2வது ரன்னே ஓடலாம் போல். ஏன்னா அங்கே பிளேயர் யாருமே இல்லை பந்து எடுத்து போகிறதுக்கு. ஓகே 2 ரன்னை ஈஸியாக கம்ப்ளீட் பண்ணிட்டோம். அண்ட் அதோட இந்த மேட்ச்சையும் நம்ம வந்து பார்த்தீங்கன்னா வின் பண்ணிட்டோம் பஞ்சாப் கிங்ஸ்க்கு அகேன்ஸ்டாக. ஸோ சென்னை சூப்பர் கிங்ஸ் இந்த மேட்ச் 6 விக்கெட் வித்தியாசத்தில் ஜெயிச்சிருக்காங்க. ஓகே நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா இது ஒரு செம்மையான வின்னு. ஏன்னா நம்ம 2 ஓவருக்கு 20 ரன் அடிப்போமானே தெரிலன்னு பார்த்துக்கிட்டு இருந்தோம். பட் ஒரு பால் வித்தியாசத்தில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மேட்சை வின் பண்ணிட்டோம். பஞ்சாப் கிங்ஸ் ஃபர்ஸ்ட் 5 ஓவரில் 59 ரன் அடித்தாங்க. ஸோ நம்ம அதை அடுத்த 5 ஓவரில் வந்து பார்த்தீங்கன்னா ஈஸியாக அடிச்சு இந்த மேட்சையும் வின் பண்ணிட்டோம். ஸோ 2 மேட்ச் 2 வின்னு. ஸோ நெக்ஸ்ட் மேட்ச் எப்படி இருக்க போகுதுன்னு தெரியல. வெயிட் ஃபார் வாட்சிங்.